கோடு போட்ட புடவையை கட்டலாம். பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இந்த புடவையை பாருங்க, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஆனா இதே புடவைய எந்த கூட்டத்திலையும் நீங்க கட்டினீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப எடுப்பா தெரியுங்க. உயரமா இருக்கிறவங்க இந்த மாதிரி கோடு போட்ட புடவையை கட்டினா அது உங்களுக்கு பார்க்க அழகா இருக்கும். இந்த புடவையை பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா இதே புடவைய எந்த கூட்டத்திலையும் நீங்க கட்டிட்டு போனீங்கன்னா நீங்க தனியா எடுப்பா தெரியுங்க. உயரமாக இருப்பவர்கள் வெர்டிகல் லைன்ஸ் உள்ள கோடுகள், அதாவது நீள கோடுகள் போட்டதை உடுத்தினால் இன்னும் உயரமாக தெரியும். ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி டார்க் அண்ட் பிரைட் கலர்ஸ் உள்ள புடவை நீங்க உடுத்தலாம். ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் சீக்வன்ஸ் வச்சு வேலைப்பாடு உள்ள புடவைங்க. இந்த மாதிரி புடவைகள் தான் இப்ப ஃபேஷனா இருக்கு. இடம், பொருள், ஏவல் பார்த்து நீங்கள் உங்கள் நடை, உடை, பாவனைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அச்சம், மனம், நாணம், பயிர்ப்பு என்று இந்திய பெண்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு இடத்துக்கு போனேன், எனக்கு அவங்க மரியாதையே கொடுக்கல, என்னை மதிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. நீங்க உடுக்கிற உடையில தான் அவங்க உங்களுக்கு கொடுக்குற மரியாதையும் மதிப்பும் இருக்கு. அதுக்காக வேண்டி நீங்க விலையுள்ள உடையத்தான் நமது இந்திய பெண்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு, ஒரு பண்பாடு இருக்கு. அதை கட்டி காக்குற பெருமை நம்ம பெண்களுக்கு தான் இருக்குது. இந்த மாதிரி இந்த காலத்திலையும் கட்டி காக்குற பெண்களுக்கு, அதாவது நம்ம இந்திய கலாச்சாரத்தை வளர்க்கிறவங்களுக்கு நாம ஒரு சல்யூட்